Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம வந்து இந்த 2025 ஜனவரி மாதத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். விநாயகரோட பிளஸ்ஸிங்கோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கணபதி உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறான்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் அவர் தான் பஞ்சபூத சக்தியாக இருக்கார். ஓகேவா? அதனால் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நம்ம கணபதியோட பிளஸ்ஸிங்ஸ். ஓகேவா? ஸோ அவருக்குள்ள நம்ம வந்து இருக்கோம், அவர் நமக்குள்ளே இருக்கார். நம்ம கரெக்ட்? ஓகேவா? சரி, உங்களுக்கு என்ன இன்றைக்கி வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறாரு இந்த ஜனவரி மாதத்துக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்து நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? இந்த பைல் செலெக்ஷன் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, இதில் வந்து நான் ஹீலிங் பிரமிட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பைலுக்கு வந்து ப்ளூ கலர், செகண்ட் பைலுக்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், தேர்டுக்கு வந்து க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் இந்த ஹீலிங் பிரமிட் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கணபதி என்ன சொல்கிறாரு, விநாயகரோட பிளஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது, கைடன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன். சில பேரோட பிளாக்கேஜஸ் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு வந்து தடுத்துது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு பதிவும் சொல்கிறேன். அதனால் ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? லைக் கொடுத்துட்டு உள்ள வந்துடுங்க. ஓகே, இப்போது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கணபதி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், இந்த மாதம் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் கிட்ட இருந்து ரொம்ப நாளாக ஒரு தகவல் வேணும், அவங்க கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லேக்கு, அந்த லேக்கான கைடன்ஸ் உங்களுக்கானது. எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு தான் சொல்லி. நீங்கள் அந்த லேக்கில் இருக்கீங்க, அந்த எதிர்பார்ப்பில் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அந்த கைடன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைனா உங்களோட நெருங்கின சொந்தம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் இல்லைனா ஹஸ்பண்டு இல்லைனா உங்களோட லவ்வரை, ஓகேவா? அவங்கக்கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு. அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்களா, அவங்க நம்மக்கிட்ட பேசிட மாட்டாங்களா, சுமூகமாக இந்த உறவு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரீபவுண்ட் ஆகுமா, ரீயூனியன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்களால நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா உங்களை ஸ்ட்ரக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களை வந்து மூவ் பண்ண விடாமல் ஒரு லாக் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது. ஓகேவா? அதனால் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு ஒரு விமோசனம் பிறக்காதா, எனக்கு இதில் ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங், இல்லை இந்த இதிலேருந்து என்னை யாராவது விடுவிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பர்சன்கிட்ட இருந்தும், அதாவது நீங்கள் உங்கள் கணவரோ இல்லைன்னா மனைவியோ உங்ககிட்ட வந்து, ஆனால் இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான். நீங்கள் உங்களோட பர்சன் திரும்ப வந்து நம்மக்கிட்ட ரீஜாயின் பண்ணிட மாட்டாங்களா, வந்துட மாட்டாங்களா, நம்ம இந்த கட்டுக்கள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு போயிட மாட்டாங்களோ, அந்த எதிர்பார்ப்பு ஏக்கம் அதிகமாக இருக்குது. ஆமாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து வரப்போகிறாங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து பிரேக்கப்பில் இருந்து செகண்ட் லைஃப்காக ட்ரை பண்ணுறவங்களா கூட இருக்கலாம் ஒரு சிலர். ஓகேவா? இதுக்காக நிறைய வந்து மேனிஃபெஸ்டேஷன்லாம் கூட பண்ணிகிட்ருக்கீங்க, காட் கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்குது, மன இறுக்கம் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வந்து உங்களோட நெருங்கின ஒரு சொந்த பந்தத்தாலே கூட சில பேருக்கு வந்து மன வருத்தமும் பண விஷயத்தில் ஒரு ஸ்ட்ரக்கும் இருக்க மாதிரி தெரியுது. அது வந்து உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து இந்த கம்யூனிகேஷன் இந்த உங்களோட பர்சன்கிட்ட இருந்து வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து லவராக கூட இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரப்போசல் வருது. ஒரு சிலர் நியூ பிகினிங்ஸ், சிங்கிளாக இருப்பீங்க,
அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கலாம், இல்லைனா திருமணமாகி உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களோட நீங்கள் வந்து பிரேக்கப்பில் இருந்து நியூ லைஃப்காக நியூ பிகினிங்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் இந்த மாதம் வருகிறது. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம். மேஷம், சிம்மம், தனுஷ்க்கு 75% இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் நியூ பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் உங்களோட சேம் ஏஜ் குரூப்பில் இருப்பார். அவர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து ரிஷபம், மகரம், கன்னி இந்த 3 ராசியில் லக்னம் இதெல்லாம் வந்து ஒரு 25% இருப்பாங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் மெயில் எனர்ஜி வந்து ஒரு ஃபீமேல், அதாவது நீங்கள் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி வராங்க. அவங்க ரொம்ப கரேஜாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவான பர்சன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன். அவங்களோட ஏஜ் குரூப் வந்து பிலோ 30, பிலோ 40, 35 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதத்தில் ஒரு சிலர் வந்து உங்களோட வேலைக்காக நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் தகவல் கிடைக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. நீங்கள் வந்து இந்த வேலைக்காக நிறைய முயற்சியெல்லாம் பண்ணி நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். பட் இப்போ வந்து முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை, அந்த வேலை வந்து ரொம்ப நல்ல அமைப்பாக உங்களுக்கு அமையும். ஏன்னா யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அது ஜாப், கேரியர் அண்ட் ஃபைனான்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? மேக்ஸிமம் 75% உங்களோட ஜாப் கேரியருக்காக காமிக்குது. ஓகேவா? அதர் தென் பீப்புளுக்கு வந்து ரீகன்சிலேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன் உங்கள் பர்சன் வராங்க, உங்களுக்கும் ஒரு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான மைண்ட் செட் கிடைக்கும். அதாவது இவ்வளோ நாள் எமோஷ்னல் ஃபுல்லாக இருந்திருப்பீங்க, இப்போ தான் கொஞ்சம் தெளிவு பிறந்திருக்கு உங்களுக்கு. அப்படியா? சரி, நல்ல விஷயம் தானே. விநாயகர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து விட்டார். ஸோ ஞானம் கிடைத்து விட்டது. இந்த கட்டுகள்லேருந்து மூவ் ஆன் ஆகணும், நான் என்னோடய லைஃப்பை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, ஓகேவா, திடீர் லக்கு. ஒரு சிலர் கோல் கூட வச்சுருக்கலாம், நான் பெரிய ஆளாக சாதிச்சு காமிக்கணும் அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட அதுதான் ஒரு ஆம்பிஷன் கோலாக கூட வச்சுருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் வருவாங்க கைஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, சில பேர் வந்து இந்த மாதிரி ஆசைப்படுறீங்க, ஆனால் ஆசைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் இல்லை இறங்கணுமா இல்லையா? அதுதான் நீங்கள் வந்து பண்ண மாட்டேறீங்க. சரியா? இந்த மாதம் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நல்ல சக்ஸஸ் வேணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சிங்கிளாக செய்கிறத விட ஒரு கூட்டு தொழில், அது இப்போ வந்து பிஸ்னஸை ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னுச்சிங்கன்னா நீங்கள் கூட 2-3 பேரோட சேர்ந்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு சிலர் இதை அந்த ரீடிங் பார்க்குறவங்க சிங்கிளாக இருக்கீங்க கைஸ், திருமணமாகி பிரேக்கப்பில் இருக்கீங்க, இப்போ வந்து நியூ பிகினிங்ஸ் போகிறதா அதெல்லாம் ரொம்ப பயப்படுறீங்க. அதுக்கான முயற்சி கூட பண்ண மாட்டேறீங்க. அது வந்து ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நினச்சே ரொம்ப கலங்கி நிற்கிறீங்க. இதில் வந்து எப்படி வரும், ரொம்ப பயம், பதட்டம் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக கூட இருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்யூஷன் கொஞ்ச நாளாக வந்து சரியாக இல்லை. நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட கொஞ்ச நாளாக உங்களோட மூணு எனர்ஜி பவர் கம்மியாக இருக்குது. ரொம்ப பழசு, அதாவது சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. சப்கான்ஷியஸ் ரெக்கார்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த பயம், பதட்டம். யாரை பார்த்தாலும் எல்லார் மேலேயும் ஒரு கண் வைப்பீங்க. இவங்க இப்படித்தானோ, அவங்க அப்படித்தானோ, இவங்கள நம்பலாமா அப்படி அந்த மாதிரி நீங்கள் வாங்கின அடி அந்த மாதிரி. அதனால அப்படி யோசிக்கிறீங்க. ஃபைனான்ஷியலாக கூட நீங்கள் சில பேர் வந்து சில பேர்கிட்ட வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும். ஒரு சிலர் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களில் கவனம் வைக்கணும். ஏன்னா
ஏதாவது திருட்டு போகிற மாதிரியோ உங்ககிட்டேருந்து யாராவது அதை வந்து அதாவது என்ன சொல்கிறது தெஃப்ட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் தெரியுது. ஓகேவா? ஒரு சிலருக்கு கரண்டில் கூட அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பி கேர்ஃபுல். ஓகேவா? நீங்கள் ஏதாவது வந்து வீட்டு இப்போ வெளியே போகிறீங்க, வீட்டை நல்லா லாக் பண்ணிட்டு போங்க. அந்த மாதிரி பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பத்திரமா உங்ககிட்ட வச்சுக்கோங்க. சில பேர் உங்களை எமோஷ்னல் லாக் கூட பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஆல்ரெடி ஏமாந்துருக்கீங்க, உங்கள் பர்சன் கிட்டே ஏமாந்துருக்கீங்க, ஃபைனான்ஷியல் லாஸ் கூட ஆயிருக்கு. திரும்ப திரும்ப அடி வாங்காதீங்க. புரியுதா? அதுவும் சொல்கிறாங்க. சரி, இந்த மாதம் ஒரு சிலர் புதிய முயற்சிகள் செய்வீங்க. அதில் கண்டிப்பான வெற்றி இருக்குது. ஆனால் நிறைய என்ன சொல்கிறது அகலக்கால் வைக்கக்கூடாது. ஒன் பை ஒன்னாக செய்யுங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கட்டும். ஆனால் கண்மூடித்தனமாக உங்களுக்கு வந்து நீங்கள் வணங்குற கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க, வார்த்தைகள் கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு கவனித்து மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க கார்டில். ஓகேவா? இந்த மாதம் உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, நல்ல லக்கெல்லாம் இருக்குது. உங்களுக்கு மணி ரிலேட்டடான விஷயங்கள், உறவுகள் அமையிறது எல்லாமே. உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூன் எனர்ஜியோட அந்த லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 2 கார்டுமே மூன் எனர்ஜி கார்டு. இங்கே வந்து உங்களுக்கு 6ஆம் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களோட லட்சியமே வேறு. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு இறைவன் ரெடியாக இருக்காரு. ஓகேவா? அது வந்து ப்ளஸ் அந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா உங்களோட சக்ராஸ் அடி வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா ஒரு சிலர் இவ்வளோ நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சம்படி இஸ் ரேக்கி ஹீலிங்கில் இருக்கலாம், ப்ரானிக் ஹீலிங், வாட் எவர் இட் இஸ். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. அப்புறம் வந்து விர்ச்சுவல் அதிகமாக பண்ணுவீங்க. சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் அதிகமாக பார்ப்பீங்க. நிறைய சீக்ரெட்லாம் உங்ககிட்ட டக்குன்னு எந்த விஷயத்தையும் வெளியில் எடுக்க முடியாது. அதே அமைதியாக இருந்து காரியம் சாதிப்பீங்க. பட் இப்போ வந்து ரொம்ப லேகில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரியா? சரி, இப்போ வந்து ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். விநாயகர் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்களா? இப்போ தானே நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்களோட ரொம்ப பயப்படுறீங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தும் உங்களுக்குள்ளே சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதனால் மூவ் ஆன் பண்ண முடியல. ஸோ இந்த நல்ல பிளஸ்ஸிங்கை ஈர்க்கணும் அப்படின்னா 7 சக்ரா ஹீலிங் கண்டிப்பாக தேவைப்படுது. ஹீலிங் உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் போய் ஹீலிங் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பிளாக்கேஜஸ் அதிகமாக இருக்குது, நிறைய அடி வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கே பண்ணுறது என்னன்னு தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னு சொல்லிவிட்டு ரிக்வஸ்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்ட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்குவேன். ஓகேவா? கால் பண்ணிங்கன்னா என்னால் எப்போவுமே கால் எடுக்க முடியறதில்ல. ஸோ டிஸ்டர்பாக இருக்கிறதுனால தான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? உங்களோட ஹெல்த்தில் ஒரு கவனம் வைங்க. உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த சைனை நிறைய பேர் கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் ரொம்ப அதிகமாக ஒரு சிலர் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கீங்க. அதே மாதிரி கன்னி, மகரம், ரிஷபம் இவங்களுக்கும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கரேஜான பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வரப்போகிறாங்க. ஒரு சிலர் உங்களோட புதிய முயற்சிகள், நீங்கள் பண்ணுற விஷயத்தில், ஃபைனான்ஸ்க்கு எல்லாத்துலேயும் ஒரு தடைகளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் இந்த மாதம் வந்து புதிய முயற்சிகள் உங்களோட ஜாபுக்காக, மணி ரிலேட்டடான விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. அந்த ஐடியாவை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அது நல்லா சக்ஸஸ் ஆகும். பேலன்சிங் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஓகேவா? மணி ரிலேட்டடான விஷயத்தில் பேலன்சிங் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு இருக்குது. உங்களோட கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து இந்த மணி ரிலேட்டடான விஷயத்துலையும் சரி, ஃபைனான்ஸ்லேயும் சரி சில லேகிங் தெரியுது. அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாகவும் லாக் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டாங்க. இந்த சைக்கிள் கண்டிப்பாக மாறும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு உங்கள் குடும்பத்திலேயே வந்து நெருங்கின சொந்தமாக இருப்பாங்க, ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கா.
அப்படி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. மோஸ்ட் ஆஃப் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக செயல்படுறாங்க. ஓகேவா? அவங்க குடும்ப உறுப்பினரில் ஒரு சிலர் யாரோ கொஞ்சம் வயதானவராக இருக்கலாம், ஒரு அபவ் 50-55 கூட இருக்கும், ஒரு 60 கூட இருக்கலாம். அதே மாதிரி அபவ் 40-45ல் மேல் ஃபீமேல் எனர்ஜி கூட தெரியுது. அந்த மாதிரி இருக்க ஒரு 3 பேர் உங்களுக்கு வந்து இந்த உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே தான் இருக்காங்க. பிளாக் மேஜிக் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் பிளாக் மேஜிக் வச்சுருக்காங்க, தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு ப்ரைஸ். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்குவீங்க. உங்களோட வேலையில் முன்னேற்றம் வரும். ஒரு சிலருக்கு வந்து பெண் குழந்தை பாக்கியம் இருக்குது, அதாவது ஃபீமேல் சைல்டு உங்களுக்கு வந்து பிறக்கலாம். ஓகேவா? அது மாதிரி சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமணம் கைகூடும். அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த மாதம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமையத்துக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி நல்லா சப்போர்ட்டிவாக வருவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு மேல் எனர்ஜி அவங்க வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து கூட வரலாம், உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். ஹாப்பியா? பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி கெட் டுகெதர் மாதிரி நீங்கள் வந்து பார்த்து அந்த டேயை வந்து ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதத்தில் அந்த மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி திருமணத்துக்கான விஷயங்களில் அது மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் கலந்துக்கிறது, இல்லை உங்களுக்கே கூட அது மாதிரி நடக்கலாம். ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு சிலர் வந்து ஹெல்ப் கேட்க மாட்டேறீங்க. நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னல் ஆகிருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து அபவ் 35, 40, 45 மேலே இருக்கீங்க, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க. ஹீலர்ஸ், டாக்டர்ஸ், அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய என்ஜிஓ டிபார்ட்மெண்ட் மாதிரி, அப்புறம் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் கூட இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மற்றவங்கள ரொம்ப கேர் பண்ணுறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா டேக் கேர் பண்ணுவீங்க, உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறீங்க. ஆனால் உங்களை பார்த்துக்க மாட்டேன்றீங்களேம்மா, உங்களை செல்ஃப் கேர் பண்ண மாட்டேங்கிறீங்களேம்மா. நீங்கள் வந்து இப்போது மேபி ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் இல்லாமல் அதாவது நீங்கள் பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் எனக்கு அப்படி தான் தெரியுது, சிங்கிளாக இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்க மாதிரி தான் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் வேணும். நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன ஹெல்ப் வேணும்? ஏன் இந்த லேகிங்கில் இருக்கீங்க? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி இந்த லாக் எதனால் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் அந்த லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இதுவே பெரிய ரொம்ப லாங்காக போகுது வீடியோ, அதனால் நான் அதை வந்து ஷார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட கிளாஸ் டீட்டெயிலாம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்க முடியாது. பாதி விஷயம் முக்கால்வாசி வந்து அதில் இருக்கும், முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் வந்து ஆரா ஸ்கேனிங்க்கு மட்டும் அந்த ஒரு கிளாஸுக்கு மட்டும் அதில் சப் கிளாஸஸ் நிறைய வரும். ஓகேவா? அதனால் அந்த ஒரு கிளாஸ்க்கே வந்து அத்தனை கிளாஸ் வருது. உங்களுக்கு அதில் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஓகேவா? இந்த லேக்லேருந்து வெளில வாங்க. இந்த லேக் என்னென்னா உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டு. அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்ககிட்ட நிறைய கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கீங்க. பட் அது வந்து எங்கேயோ போய் உங்களோட எனர்ஜியை லாக் பண்ணி வச்சுட்டீங்க, அது விரயம் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகேவா? லாக்காகவும் அங்கே ஒரு ஸ்ட்ரக்கும் இருக்குது, எனர்ஜியும் இல்லை. இப்போ உங்களை செல்ஃப் கேர் பண்ணுங்கள். உங்களை ஃபஸ்ட்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து ஒரு சிலருக்கு வந்து சோல்மேட் கனெக்ஷன்ஸ், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு நியூ லைஃப் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஓகேவா? ஆனால் நான் சொன்ன இந்த ஸ்ட்ரக்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும், ஹெல்ப் கேட்கணும். கண்டிப்பாக நீங்கள் பிரேக்கில் தான் இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு நியூ பார்ட்னர் வேணும் தான் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க.
அந்த பாஸ்ட் லைஃபோட ரெக்கார்ட் கூட உங்களை பாதிச்சிருக்கலாம், அதனால கூட இருக்குது. இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களை ஒரு சிலர் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களோட திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது, அப்புறம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், பொருளாதாரத்துக்காக நீங்கள் ஏதாவது ஐடியா பண்ணுவீங்க. நம்மளை முதல்ல சரியாக வச்சுக்கணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம். அதுக்கான ஆக்ஷனில் கூட நீங்கள் ஒரு சிலர் இறங்கலாம், ஓகேவா? ஆனால் அந்த ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் உங்களை எப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு நம்மளோட கோர்ஸ் கூட லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியோ இல்லை நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு நம்ம வந்து சாதிச்சு காமிக்கணும், ஃபைனான்ஸாக நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங் ஆகணும். நிறைய பேருக்கு திருமண தடை இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நீங்கும். இந்த 1 இயரில் அதெல்லாம் வந்து கைகூடி வரும். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் ஆகும். ஒரு சிலர் வீடு வாசல் வாங்கணும், மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்கான முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய தடைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இது நாள் வரை. ஆனால் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க அந்த ஸ்ட்ரக்கை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏற்கனவே நிறைய பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளை சரி பண்ணால் தான் நமக்கு தேவையானதை நம்மளால் ஈர்க்க முடியும்னு அந்த ஞானம் வரும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு. அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல, இப்போ வந்து ஒரு சிலர் வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கி இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். திருமண பாக்கியம் கைகூடி வரும், ஓகேவா? உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன், நீங்கள் அந்த பழைய அந்த இதிலேருந்து வெளில வாங்க. அப்படி வந்தீங்கன்னா இந்த நியூவாக வர பர்சன் நல்லா உங்களை வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா பார்த்துக்கூடிய பர்சன் தான், ஓகேவா? அந்த நல்ல பர்சனை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட நெகட்டிவிட்டி அவரை வந்து பாதிக்கும். அதே மாதிரி மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி நல்லவங்களாக வந்தால் கூட உங்களோட அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் என்ன பண்ணும், அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணும். அதுதான் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கப்பா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில். இந்த இப்போ சொன்ன இந்த பர்சன் வந்து நிறைய இப்போ கூட நீங்கள் ஹீல் ஆகாமல் தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக நிறைவான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அமைதி, நிம்மதி, சந்தோஷம். ஒரு சிலர் வந்து உங்களோட குடும்பத்தோட இந்த மாதம் வந்து எங்கேயாவது வெளியே போகிறது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ரொம்ப நாளாக வேலைன்னு குடும்பத்தாரோட டைம் இல்லை, அவங்களோட நம்ம பேச முடியல அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு டைம் எல்லாம் கிடைக்கும். ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு சிலருக்கு வரலாம், ஓகேவா? ரொம்ப உங்களோட என்ன சொல்கிறதுன்னா உங்களோட கணவனோ மனைவியோ உங்களுக்கு வந்து ரொம்ப நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டு, இதுக்கு மேலே ரீடிங் இல்லை, அதுதான். ஸோ ஒரு சிலர் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பழசை நினச்சி ரொம்ப ஃபெயிலியர்லாம் நினச்சி வருத்தப்பட்டுருக்கீங்க. எந்த டைரக்ஷன் மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிலர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடுங்க, எதுக்கு என்ன கன்ஃபியூஷன்? உங்களுக்கு தான் டிவைன் பாத் இருக்குது, அப்புறம் என்ன? டிவைன் பாத்தில் வந்து உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன்? உங்கள்கிட்ட இருக்க அந்த பிளாக்கேஜை சரி பண்ணிங்கன்னா எல்லா சக்கரங்களும் ஒழுங்காக வேலை செஞ்சால் நீங்கள் நல்லா எல்லா எனர்ஜியும் நல்லபடியாக அந்த உங்களுக்கு பவராக இருக்க கிரகங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, 9 கிரகமும் எப்போவுமே பவராக இருக்காது. ஒன்று ப்ளஸில் இருக்கும், ஒன்று மைனஸில் தான் இருக்கும். ப்ளஸில் இருக்கிற விஷயத்த நீங்கள் ஈர்த்துனீங்கனாலே மைனஸை சமாளிக்க முடியும். நீங்கள் எங்கே அதையே ஈர்க்கிறதுக்கு இது இல்லை, மைனஸில் இருக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து அந்த கார்டுக்கு போய் அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னா சரி. அந்த மைனஸில் இருக்கிற கிரகங்கள் ப்ளஸ் ஆனால் கூட அதை ஈர்க்கிறதுக்கான இது வந்து கேப்பபிள் பர்சனாக நீங்கள் இருக்கணும்ல. நீங்கள் ரொம்ப லோயர் எனர்ஜியில் இருக்கீங்க கைஸ், அது புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரே இதில் வந்து சொன்னனால புரியாது. ஒழுங்காக ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கோங்க. டீட்டெயில் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், நான் அதில் நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னால் இன்னும்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா சொன்னதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் கோ ஹெட், ஓகே? உங்கள் ஹெல்த்து, உங்களோட செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணுங்கள். உங்களை நேசிக்காமல் நீங்கள் எல்லாருக்கும் இது பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத சரி பண்ணுங்கள். சரி பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாக வரும். அதுதான் உங்களை வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத நான் அனலைஸ் பண்ணி சொல்லுவேன். அதையாச்சும் செய்யுங்க, ஓகேவா? சரி, ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க.
இந்த 2025 ஜனவரி மாதத்துக்கு அற்புதமாக நம்ம கணபதி உங்களுக்கு சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. ஓகேவா? உங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும், அதுதான் ஹெல்த்தை கவனிங்கன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லிட்டு இருப்பேன், இப்போ கணபதியும் நானும் கணபதி வேறு கிடையாது. அவர் என் மூலமாக சுமதியாக இருந்து எல்லாமே அவருக்குள்ளே தான். அவர் வேற நாம வேற கிடையாது, நீங்களும் அவருக்குள்ளே தான் இருக்கீங்க. சரி, இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? பைல் 1 ஓவர், பைல் 2க்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு விநாயகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளாக மன இறுக்கத்தில் இருக்கீங்க. ரொம்ப தைரியமான பர்சன் நீங்கள், அடித்து தூள் கலப்புவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்போர்ட்டிவாக நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அந்த மாதிரியா? இதுக்கு காரணம் ஒரு மெயில் எனர்ஜி. அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதா உங்களுக்கு ஒரு நிறைய ஆசை வார்த்தை காட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஹெல்த் வைஸும் நீங்கள் வந்து மன இறுக்கமும் இருக்குது, மணி ரிலேட்டடான விஷயங்களும் அவரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமா அவரோட இது கிடச்சிருக்கலாம் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு அவர் தேர்ட் பார்ட்டியாக அவரே இருக்கார். ஓகேவா? இல்லைனா அவருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அமைஞ்சதுனால நடுவில் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் என்ன ஆயிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப மன இறுக்கம், அதே யோசனை. அவர் வந்து எப்போ உங்ககிட்ட வருவாரா வரமாட்டாரா, எதிர்பார்ப்பு, ரீகன்சிலேஷன் ஆகுமா, இதே ஓட்டிகிட்ருக்கீங்க. ஹீல் ஆகுங்க. நீங்கள் இந்த பாஸ்ட் லைஃப் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணணும், பாடம் கற்றுக்கோங்க. அது ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது இப்போ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேவா? நியூ பார்ட்னர் வராங்க. ஒரு சிலர் வந்து அந்த பழைய லைஃப் வேண்டான்னு நினைக்கிறீங்கல்ல, அதை விட்டுட்டு வாங்கலாம். அதையே மைண்டில் போட்டு அப்படியே ஓட்டிகிட்ருக்கீங்க, விதைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க போல. நான் சொல்லி 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 பார்க்குறேன். நினைக்காதீங்கன்னு எங்கே கேட்குறீங்க? 24 hours அவங்க நினைப்பிலே தான் ஓடின்றது வண்டி. அவங்கள திட்டியாச்சும் நினச்சிக்கிறீங்க, அவங்க மேலே வருத்தப்பட்டாது நினச்சிக்கிறீங்க, ஏதோ ஒரு இதில். ஆனால் அவங்களோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்க சந்தோஷமாக ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்களா அவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டு. ஏன்னா அவங்க எனர்ஜி ஏற்கனவே அவங்க வந்து தக்க வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது நீங்களும் உங்களோட எனர்ஜி அப்படியே யூனிவர்ஸ் மூலமாக கொடுக்குறீங்க. ஓகேவா? அப்படியே அந்த ஆரா கனெக்ஷன்ஸ் அவங்களுக்கு போகும். அவங்க வந்து ஹெல்த்தியாக இன்னும் நல்லா ஆக்டிவாக இன்னும் 4 பேரை ஏமாற்றுவாங்க. இந்த வேலை தான் பண்ணின்னு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி மேடம் நாங்கள் ஓவர் கம் பண்ணுறது, இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளில வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேவா? அது பண்ணுங்கள். சரி, அதை பற்றி டீட்டெயில் ஏதாவது வேணும்னா பழைய வீடியோஸ்லாம் நிறைய பேசியிருப்பேன், பாருங்கள். வீடியோட எண்டில் கூட அந்த இது தரேன் நான், உங்களுக்கு லிங்க்கு பார்த்துக்கோங்க. ஓகே, கிளாஸ் ஏதாவது வேணும்னா கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நியூ பார்ட்னர் வராங்க கைஸ். அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக அவங்க வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டியில், ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்வைட் பண்ணுறாங்கன்னா கூட சும்மா ஜாலியாக போய் கலந்துக்கோங்க, போயிட்டு வாங்க. ஓகேவா? ஏதாவது மாறுதல் கிடைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் ஆகி ஒரு சிலர் அந்த லைஃப் வேண்டாம்னு சொல்லி, ஏன்னா இத்தனை ஸ்ட்ரகிள் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு, அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும். அவர் திரும்பி வந்துட மாட்டாரான்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதே யோசனை தான் எந்நேரம் பார்த்தாலும். சாப்பிடும் போது யோசனை, தூங்கும் போது யோசனை. தூங்குறது கிடையாது, படுத்துக்கிட்டே அதை தான் நல்லா யோசிக்கிறீங்க. போங்க, உங்கள் வாய்க்கால் வரப்பு தக்கறதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் ஹீல் ஆகுங்க. ஓகேவா? அவ்வளோதான் சொல்ல முடியும். செகண்ட் லைஃப் கண்டிப்பாக இருக்குப்பா. ஆனால் அது வந்து உங்களோட சோல்மேட் கனெக்ஷனாக கூட தெரியுது. அவர் ரொம்ப நல்ல ஒரு ஆக்டிவான பர்சனாக இருப்பாங்க. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் உங்களுக்கு சேம் ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க.
ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க அவங்க. இப்போ கொஞ்சம் வந்து அவங்க பேஷனேட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க. கூடிய விரைவில் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி இன்னும் உங்களோட பர்சன், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு எமோஷ்னல் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் பர்சனோட ரீஜாயின் பண்ண விடாமல் அது தடுக்குதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே அவர் கூட வருவார். நீங்கள் வந்து ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் இருக்கணும். ஃபைல் 1 பார்த்த ஒரு சிலர் இதை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைல் 2 சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து நியூ ப்ரப்போசல் இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஓவர் தாட்டு, ஓவர் திங்கிங், பழைய இதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு என்ன வளர போகிறீங்களா, இல்லை பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவீங்களா? அதை தான் கேட்குறேன். நான் கேட்கலாம். ஓகேவா? நீங்கள் யாரை ப்ரே பண்ணிட்டுருக்கீங்க? முருகரையா இல்லைன்னா மைக்கேல் ஏஞ்சலா? அவங்க தான் வந்து கேட்குறாங்க. நான் பேசல, அவங்க தான் பேசுகிறாங்க. நீ என்ன வருத்தப்பட்டு என்ன ஒரு ஜான் வளர போறியா, இல்லை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவியா? என்கிட்ட விட்டேன்னா நான் சால்வ் பண்ணி தருவேன், நீயும் கையில் எடுக்கிற அப்படின்றாரு அவர். நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் தெரியுமா? உங்களால் எதையுமே சாதிக்க முடியும் கைஸ். எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு, அதான் ஃபஸ்ட்டு நான் கார்டு பார்த்தோன்னே சொல்லுவேன். இப்போ கரண்டில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு கரேஜான பர்சனாக இருக்கீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி இப்போ அந்த பாஸ்ட் பர்சன் கொடுத்த வழிகள் கரண்ட்டில் கூட ஒரு சிலர் இந்த பிரச்சனையில மாட்டின்னு இருக்கீங்க. நியூ பிகினிங்ஸ் தான் உங்களுக்கு. நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ். ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கேரியர் கூட வெளிநாட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அமையலாம். இந்த மாதம் நீங்கள் அதுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள்லாம் இந்த 1 இயர்க்குள்ளே கொஞ்சம் நல்ல ஸ்டெபிலிட்டி வரும். இப்போ ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க, அதில் சக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நியூ பார்ட்னர், நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய, பேலன்ஸ் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு வராங்க. இந்த மாதத்தில் அதுக்கான சைன் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? உங்ககிட்ட பேலன்சிங் வேணும். நீங்கள் அன்பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா இந்த நியூ ப்ரப்போசலை மிஸ் பண்ணிடுவீங்கோ. ஓகேவா? நீங்கள் வந்து முடிவெடுத்து வந்த வழி கரெக்டு தான். நீங்கள் மூவ் ஆன் ஃபார்வர்டு. ஓகே, டோன்ட் கோ பேக். கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க பிரேக்கில் தான் இருப்பீங்க. லவ் பிரேக்கில் இருப்பீங்க, இல்லைனா ஒரு சில திருமண வாழ்க்கை முடிஞ்சு நெக்ஸ்ட்டு அந்த திருமண வாழ்க்கையினால் இல்லை பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணணுன்ற மாதிரி யோசனையில் இருக்கீங்க. அதுக்காக ஒரு சிலர் நிறையா எஃபெக்ட் போட்டுட்ருப்பீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஒரு சிலர் அதுக்கான விஷயத்தை நோக்கி மூவ் ஆன் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. பிரைட்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். இந்த மாதத்தில் அதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க, இல்லை அதுக்காக யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சைன் தெரியுதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு என்ன ஸ்ட்ரக்கு உங்கள்கிட்ட இருக்கோ அதையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. கணபதி வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்திட்டார். ஓகேவா? நீங்கள் சாதிக்கக்கூடிய பர்சன் தான். எதையுமே வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. குட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் பர்சன். ஸோ உங்களோட எனர்ஜியை லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை சரி பண்ணுங்கள். அந்த ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன்னா பைல் சூஸ் பண்ணவங்க சிங்கிள் பிரேக்கில் தான் இருக்கீங்க. உங்களோட ஜாப் கேரியர், ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்லாம் கூட கிளியர் ஆக போகுது. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் நியூ பிகினிங்ஸ், இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும், எனக்கான பர்சன் வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு சிலர் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி, ஃபீமேல் பார்க்குறதுனா மேல் எனர்ஜி, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் உங்களோட ஆழ்மன பதிவு, உங்களோட சோகம், உங்களோட துக்கம், அப்படியே சாப்பிடும் போது யோசிப்பீங்க, பெட்டில் படுத்தீங்கன்னா தூக்கத்துக்காக போய் படுக்க மாட்டீங்க, யோசனை பண்ணுறதுக்கு தான் போய் படுப்பீங்க. இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய நாளில் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் வர நினச்சாலும் அவங்க வந்து அவங்கள நீங்களே நெகட்டிவாக்கி விட்டுருவீங்க. உங்களுக்கே தெரியாது அது, ஏன்னா வைப்ரேஷன் அப்படி தான் கொண்டு வரும். இதை பற்றி எதாவது டீப்பாக தெரியணும், இதை பற்றி சரி பண்ணிக்கணும், உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃப் ஹீலிங் பண்ணணும், உங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏதாவது மெத்தட் வேணும்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன், மற்ற கிளாஸஸும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் கால் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் ஷார்ட்டாக அனுப்புங்க. ஓகேவா? பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த லேபில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு தெரியும்.
இந்த ஸ்க்ரீனோட எண்ட்லேயும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளான அந்த கோர்ஸ் டீட்டெயில் வச்சுருக்கேன். அது வந்து ஒரே ஒரு கோர்ஸ், அது பார்த்திங்கன்னா ஆரா ஸ்கேனிங். அதில் அவ்வளோ டாபிக் கவர் பண்ணலாம். அதில் ஏதாவது ஒன்றாச்சும் கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் அதோட மேஜரான கிளாஸஸும் இருக்குது. அந்த மேஜர் கிளாஸ் சப்ஜெக்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறது போட்டிருக்கேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ்னால் என்ன, எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் உங்களோட இந்த நீங்கள் வந்து உங்களை எப்படி ஹீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரணும், வந்தீங்கன்னா எப்படி வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அதில் என்னென்ன மெத்தட் நான் வச்சுருக்கேன், எப்படி நான் உங்களை வந்து ஹீல் பண்ண போகிறேன், எல்லா இதையும் அதில் போட்டிருக்கேன். போய் பாருங்கள். புரியலன்னா இன்கேஸ் இன்னும் உங்களுக்கு டீப்பாக தெரியுதுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. 5-2க்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கணபதிக்கு நன்றி சொல்லுங்கள். கணபதிக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னால் அவரோட ஸ்லோகத்தை சொல்லி அவருக்கு டைப் பண்ணுங்கள். ஓம் கணபதியே நமக்கா, ஓம் கணபதியே நமக்கா. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்லோகம் அவரை பற்றி உங்களுக்கு ஈஸியாக வருதோ அவரை பேரை சொல்லி கணபதிக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு வேறு எந்த கார்டாவது நீங்கள் ப்ரே பண்ணுறதுனாலும் அந்த கார்டுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள். இந்த மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க, இல்லை முருகரை ப்ரே பண்ணுறீங்க, எல்லோரும் ஒன்று தான். நீங்கள் பேரை வேணால் மாற்றி மாற்றி நாங்கள் எங்களுக்கு இப்போ வாட்டர் அப்படிங்கிற விஷயத்த தண்ணின்னு சொன்னாலும் சரி தான், பானின்னு சொன்னாலும் ஒன்று தான். கூப்பிட்ற லாங்குவேஜ் வேணால் வேறு. அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு இதுவாகுதுன்னா நீங்கள் அந்த நேமில் சொன்னாலும் அவரோட எனர்ஜி போகும். அதனால் வந்து தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் எனக்கு தேங்க்யூ மைக்கேல் ஏஞ்சல்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஓகே, அவ்வளோதே. சரி, இப்போ வந்து பைல் 3க்கு பார்க்கலாம். இந்த ரீடிங் கூட நான் வந்து 1/2 hourல முடிக்கணும், 20 minutesல முடிக்கணும்னு தான் எடுக்கிறேன். ஆனால் அது போய் தான் இருக்குது, டைம் எடுக்குது. என்ன பண்ணுறது? அப்படியா, அவ்வளோ விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால தான் அது லென்த் எடுக்குது. ஓகேவா? சரி, இப்போ பைல் 3க்கு கணபதி என்ன சொல்கிறார், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்கோ, என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் ஷார்ட்டாக பேசி முடிச்சிடுறாங்க. நமக்கு அந்த மாதிரி வர மாட்டேங்குது. நமக்கு வாய்த்ததெல்லாம் அப்படிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது இவ்வளோ விஷயங்களை. இந்த ரீடிங் பார்க்குறவங்க கரண்ட்டில் ரொம்ப பயம், பதட்டம், நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைன்னா ஜாப் கேரியரில், ஏதாவது பிஸ்னஸ் கூட்டு தொழில் பண்ணி ஏதோ பெரிய லாஸ் வந்துருக்கு. அன்பேலன்சிங்கில் இருக்கீங்க இப்போ. எஸ், ரொம்ப மன வருத்தம். அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க இப்போ கரண்ட்டில் ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறீங்க. எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் உங்களோட லட்சியம், கோல் எல்லாம் பெருசாக இருந்தாலும் அதுக்கான உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் மேலே ரொம்ப ஜெல்லஸாக இருக்காங்கப்பா. உங்களுக்கு வந்து கூட்டு தொழில் பிஸ்னஸ் சரியாக வரல, உங்கள் கூட இருக்கிறவங்க ஃபெயிலியர் பண்ணியிருக்காங்க, ஏமாந்துருக்கீங்க. அதே மாதிரி எமோஷ்னல் லாக்கு, அது உங்களோட அதாவது குடும்ப உறவுகள், கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கணவனாக இருந்தால் உங்கள் மனைவியாக இருக்கீங்கன்னா உங்கள் கணவன் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கும் அவருக்கும் வந்து சரியாக மாட்டேங்குது. எலியும் பூனையுமாக தான் இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அது பிஸ்னஸில் மட்டும் அந்த லாக் கிடையாது, உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் வந்து பிளாக் மேஜிக் இருக்குது. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, உங்கள் குடும்பத்துலேயே இருப்பாங்க, இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம். அந்த பிளேஸில் இருக்க பர்சனால் உங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் பண்ணப்பட்டிருக்கலாம். மோஸ்ட் 75% குடும்ப உறுப்பினர்கள். இப்போவும் உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்குறவங்க வந்து அவங்கள ஒரு சிலர் நீங்கள் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக அவங்க மேலே அவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதே கூட உங்களுக்கு தெரியாது. அவங்க பேச்சை கேட்டு நிறைய நீங்கள் சொந்தமாகவே எதுவுமே செய்யறது கிடையாது.
இப்போ வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வருதுன்னா, நீங்கள் உங்களை வந்து எமோஷ்னல் இதுலேருந்து நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன்லேயும் இந்த டென்ஷன்லேயும் இருக்கீங்க. இதுலேருந்து நீங்கள் பேலன்ஸிங் கொண்டு வாங்க. பிளாக் மேஜிக் இருக்குது. இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்காகவும் இருக்குது. அது எல்லா விதத்துலேயும் எல்லாத்துலேயும் பாதிப்பு கொடுக்குது. உங்களுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துலேயும் நீங்கள் பாதிச்சு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். தூக்கம் கிடையாது, சோறு தண்ணி ஒழுங்காக தின்றது கிடையாது, உங்களை நீங்கள் கவனிச்சிக்கிறது கிடையாது, செல்ஃப் லவ் கிடையாது, சண்டை சச்சரவு இப்படி தான் போயிட்டுருக்கு உங்களை சுற்றி. அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் முக்கால்வாசி இது வந்து குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உங்கள் கணவன் மனைவியாக இருக்கவங்கக்கிட்ட ரொம்ப வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஷ், அப்பப்போ ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு. உங்களை பற்றி காசிப் பண்ணுறது, உங்களை பற்றி ரொம்ப இதுவாக பேசுவாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த முயற்சியும் வந்து ஒழுங்காக எடுக்க மாட்டீங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிரேக்கு, பதட்டம். இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ஃபெயிலியர் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி மந்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதில் கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்குது உங்களுக்கு. அந்த கற்றுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம், மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்தில் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஆனால் அதில் நிதானமாக தான் அதில் வந்து உங்களுக்கு க்ரோத்திங் வரும். நீங்கள் வச்ச உடனே நான் பூ பூக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால் கொஞ்சம் நிதானம் வேணும், அதுக்கான டைம் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 3 மாத பயிர் நெல் விதையை விதைச்சிட்டு நான் ஒரு 1.5 மாதத்துலேயே நான் அறுவடை பண்ணணுன்னா அங்கே விளையுமா? அதுக்கு டைம் டியூரேஷன் 3 மாதம். அது வரைக்கும் வெயிட் பண்ணாதானே வளரும், அறுவடை பண்ண முடியும். அது மாதிரி தான் நீங்கள் அவசர அவசரமாக எடுக்கிறீங்கிறதுனால அவசர அவசரமாக அதை எனக்கு வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் டிவைனை வந்து ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா டிவைன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மனநிலையோடு நீங்கள் அந்த டைமில் இருந்தீங்கன்னா அதை ரிசீவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த அவசரப்படுறது, கொஞ்சம் இந்த ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கீங்க, பொறுமை கிடையாது, நிதானம் இல்லாமல் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த செல்ஃப் இது தேவை. ஒரு அலாட் பண்ணுறேன் நான், அவ்வளோதான். உங்களை யாரையும் ப்ளேம் பண்ணி எனக்கு என்னப்பா போகுது, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் போய் மாட்டிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வார்த்தையில் கவனம் வேணும், செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் வேணும். இந்த விஷயங்கள்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் உங்களை எப்போ மாற்றிக்கிறீங்களோ அப்போ தான். அது நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். ரீடிங்கில் வருது 1 இயரில் மாறுற மாதிரி. ஆனால் 1 இயரில் நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்களா? உங்கள்கிட்ட இருக்க இந்த தேவையில்லாத ஹேபிட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. உங்கள்கிட்ட இருக்க ஆழ்மன பதிவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. பிளாக் மேஜிக் நடந்திருக்கு, எங்கேயுமே நிம்மதி இல்லாமல் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் அடி வாங்கலை, நீங்கள் செய்கிற வேலை, பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் அங்கே நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, நிறைய லாஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. நீங்கள் உங்கள் கோல்லாம் பெரிய விஷயம், பெரிய பெரிய விஷயங்களாக சாதிக்கணும்னு நினைக்கிற பர்சன், சும்மா சாதாரண பர்சன் கிடையாது. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த ராசிக்காரங்க அதிகமாக தெரியுறீங்க. சரியாயிடும் கைஸ், கவலைப்படாதீங்க. ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு, மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயமா, இல்லைனா யாராவது பர்சன் கிட்ட வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கோ, இல்லைனா உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வாய்க்கா வரப்பு தகராறு தான் அடிக்கடி நடந்துக்குது. அவங்க நம்மகிட்ட பேசிட மாட்டாங்களா அந்த பர்சன் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு மேபி இருக்கலாம். சரியா? ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் வந்து இந்த கம்யூனிகேஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட் கிடைக்க போகுது கைஸ். யோசித்து முடிவெடுக்க போகிறீங்க. நல்லா ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு நம்ம வந்து நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும், நம்மளை இன்னும் இந்த லேகில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வரீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. ஸோ உங்கள் கட்டுகள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறீங்க. பண்ணிங்கன்னா தான் வெளில வர முடியும். இங்கேயே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் அழுத்துறாங்கன்றதுனால நீங்கள் அதெல்லாம் கேட்கணும் அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி. நீங்கள் 3 லைனாக பார்த்துட்டு வரீங்க. பைல் 1 பார்த்தீங்க, பைல் 2 பார்க்குறீங்க, பைல் 3 பார்க்குறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் யோசிக்கிறது உங்களோட பர்சன் கூட ரீகன்சிடர் ஆகணும், ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிறது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். 3த்துலேயுமே சூஸ் பண்ணிட்டு வரீங்க, அதனால் கார்டு 3த்துலேயும் வருது.
ஒரு சிலருக்கு நியூ பிகினிங் ஃபேஸ், நீங்கள் அதுக்கான தெளிவான முடிவு ஏதோ எடுக்கிறீங்க. ஒரு சிலர் அந்த பர்சன் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வருமானு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக வரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பு, ஜாப், கேரியர், வாட் எவர் இட் இஸ், பிஸ்னஸ், இதிலெல்லாம் நீங்கள் அடி வாங்குறீங்கன்னா அது காரணம் உங்களை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அதில் ஒரு ஃபாதர் கேரக்டரில் ஒருத்தர் இருக்கார். அவர் உங்களுக்கு நிறைய வழிகள் கொடுத்துட்ருக்கார். அவர் கூட மேபி அவரை வந்து அந்த பர்சன் ஒரு சிலருக்கு வந்து ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக வந்து உங்களோட இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதமும் அதை வந்து செய்கிறீங்க. அதில் வந்து க்ரோத்திங் ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஆனால் அது உங்களுக்கு ஸ்டெபிளான ஒரு லைஃப்பை கொடுக்கும். அதில் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருங்க. அது நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் க்ரோத்திங் இருக்குது. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வரணும்னு சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்ருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. கண்டிப்பாக அது மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. அவர் ஒரு டிவைன் பவர் மாதிரி இருப்பார். ஆனால் உங்களோட என்ன சொல்கிறது, நெகட்டிவிட்டிஸ்லாம் கொண்டு போய் அவரை வந்து லாக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல பேலன்சிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஓகேவா? நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். இந்த மாதத்தில் வந்து நிறைய பேருக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ரீகன்சிலேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, அதுவும் இருக்குது. செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களை வந்து உங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கணும். ஹெல்த்தை கவனிச்சுக்கிட்டு உங்களுக்கான அந்த ஜாப் கேரியரோ இல்லைனா ஃபைனான்ஸ்க்கான விஷயங்களையோ நம்ம வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. அதை செயல்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியும் நிச்சயம். அபரிவிதமான செல்வ செழிப்பு, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், ஒரு அதாவது பெண்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். ஓகேவா? ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ், நீங்கள் ஏதாவது இந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் அங்கே வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கைஸ். அதே மாதிரி லைஃப் பார்ட்னரும் வருவாங்க உங்களுக்கு. அவங்க எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் சப்போர்ட். ஓகே. சில பேர் வந்து ரொம்ப ஈகோஸ்டிக் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப உங்கள் பர்சனோட ரொம்ப இதாக இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட அந்த மாதிரி மேபி இருக்கலாம். ரொம்ப அவர் வந்து விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால். அவங்க வெள்ளைக்காக்கா பறகுதுன்னா ஆமாம் பறகுதுன்னு ஜாலின்னு சொல்லணும், இல்லைன்னா சோறு கிடையாது. ஆமாவா இல்லையா? கமெண்ட் பதிவிடுங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்காங்க. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் அவங்க சொல்கிறாங்களே கூட இருக்கணும், சொன்னால் தான் அவங்க வந்து உங்ககிட்ட இணக்கமாக இருப்பாங்க. இல்லைன்னா அவ்வளோதான், உங்களை கடிச்சு வச்சுருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஓகே. ரொம்ப நாள் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஜாபுக்காக எதாவது ட்ரை பண்ணுறீங்க போல். ஒரு சிலர் வந்து உறவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக. அந்த விஷயம்லாம் நடக்கணும். அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். எதிர்பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்களும் ஆக்ஷன் எடுக்கணும். யோசிச்சுட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, ஆக்ஷனில் இறங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அதுக்காக பிள்ளையார் சொல்லி மாதிரி போடுவீங்க. கண்டிப்பாக இது வந்து பிரேக் தான்ப்பா. இந்த பிரேக்கில் இருக்கிறவங்க தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது. இந்த சைக்கிள் மாறும்னு சொல்கிறாங்க. நம்மளே ஸோ ரீடிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேணா ஒரு வாட்டி ரிவைன் பண்ணி முதல்லேருந்து போட்டு பாருங்க. ஃபைல் 3க்கு மட்டும் சொல்கிறேன். அப்படியா? உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன் இந்த தொடர் ஃபெயிலியர், தொடர் கஷ்டமாக இருந்தால் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே நிறைய பதிவில் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கிளாஸ் ஏதாவது வேணும்னா கூட தெரிஞ்சுக்கோங்க. வீடியோட எண்டில் வந்து 6ஆம் கிளாஸில் மட்டும் அத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேஜரான கிளாஸஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எவ்வளோ டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. அதனால் ஸ்பிட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஒரு 6ஆம் ஸ்கேன் அப்படிங்கிறதுல அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் புரிதல் வரும். யாருக்கிட்டையும் நீங்கள் போக தேவையில்லை. எதுக்காகவும் நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு போக தேவையில்லை. 6ஆம் கிளாஸ் 1 கற்றுக்கணுன்னா போதும். ஆனால் அது கொஞ்சம் எஃபெக்ட் போட முடியும் அப்படின்னா அதை கற்றுக்குங்க. இல்லை மேம் எனக்கு அவ்வளோ இன்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. இதுவும் பெட்டர் தான், அதுவும் பெட்டர் தான். எது உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க.
எல்லாமே இருக்குது. ஒன்று ஃப்ளவர் தெரப்பி எடுக்கிறீங்களா, ஃப்ளவர் தெரப்பி எடுங்க, ரைக்கி ஹீலிங் எடுங்க, எல்லாம் இருக்குப்பா. உங்களுக்கு என்ன மாதிரி, அதுதான் சொல்ல, ஒரு கவுன்சிலிங் வாங்க. கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுல என்ன, ஒரு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டில் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்தால் அங்கெல்லாம் என்ன வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் நிறைய தான் வைப்பாங்க. 1/2 2000 3000 கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஃப்ளவர் தெரப்பியில் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். அது வந்து ஃப்ளவர் ஏஞ்சல்ஸ் அவங்க. அது ரெமெடி, அது வந்து மருந்துன்னே நான் சொல்ல மாட்டேன். அது அப்படிப்பட்ட ஒரு டிவைன் பவர். அதை நாங்கள் ரேக்கி கீழே ஹீல் பண்ணி நாங்கள் பவர் பண்ணி கொடுக்கும்போது அது லெவலே வேறு சித்தியாகும் உங்களுக்கு. நீ நார்மல் வைப்ரேஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கே அது இதுவாகும் போது ஹையர் வைப்ரேஷனில் இருக்கிறவங்க நாங்கள் அதை வந்து உங்களுக்கு இது பண்ணி இனிஷியேட் பண்ணி கொடுக்கும்போது அது எவ்வளோ நல்லா ஒர்க் ஆகும். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். ஏதாவது கிளாஸ் கற்றுக்கோங்க, பர்சனல் ரீடிங் வாங்க, கவுன்சிலிங் வாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். உங்களோட இது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணி படித்து சந்தோஷமாக வாழுங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? டிவைன் பாத் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து ஹாப்பியாக வாழணுங்கிறது தான். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள்லாம் சரியாகணும்னு தான் நான் இத்தனை விஷயங்கள் சொல்கிறேன் கைஸ். ஓகே, நல்லா வாழணுங்க. காட் பிளஸ் யூ. இப்போது இந்த ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கணபதி, டேக் ஆக்ஷன். நான் இவ்வளோ நேரம் ரீடிங்கில் அவ்வளோ 1/4 மணி நேரமாக நான் ஸ்பீச் கொடுத்ததை ஒரு கார்டில் சொல்லிட்டாரு. டேக் ஆக்ஷன். ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தொடர் ஃபெயிலியர் வந்தால் பயப்படாதீங்க. அதுக்கு காரணம் என்னன்றதெல்லாம் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தேன். அதை சரி பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். காட் பிளஸ் யூ. கொடுக்குறேன்.